காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதை தான் நான் மங்களகரமாக இருக்கேன். இதில் என்னென்னா, கரூர் மாவட்டம் அதான் அந்த இதை பற்றி பேசியிருந்தாங்கள்ல, விஜய் மாநாட்டில் இறந்தவங்க பற்றி. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். அவங்களோட பையன் 2 வயசு பையன் தோளில் வச்சுருந்துக்கிறாரு. கடைசியில் வெறும் கை மட்டும்தான் அவர் பிடிச்சிருந்தாரு, உடம்பு இல்லை. ஓகேவா? அதை பற்றி பேசினப்போ நிறைய கமெண்ட் பார்த்தேன். உங்களை யார் குழந்தைத்துக்குன்னு போக சொன்னாங்க? எல்லாம் ஒரு ஆர்வம் தான். விஜய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் போகிறாங்க. நான் போகிறது தப்பு இல்லை. ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னா நம்ம ஒதுங்கிடணும். ஏன்னா நம்ம குழந்தை வச்சுக்கிறோம், அடுத்த தலைமுறையை நம்ம சுமக்கிறோம். அதாவது நம்ம வெளியே வந்துடணும். சும்மா அந்த கூட்டத்துலேருந்து அதை பாருங்களேன், ஒரு உயிரும் போயிடுச்சு. அதுக்கு ஒருத்தர் சொன்னார், அதேமாரி உங்களுக்கெல்லாம் புள்ளியோட அருமை தெரியல அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு எம்மா வலி வேதனை இருந்திருந்தால் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னது அவங்களுக்கும் வலிச்சாதான் அது வலி. ஒரு இழப்பு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு வலியே தெரியும். தெரியாதவங்களுக்கு, அவங்க வீட்டில் இழப்பு வராதவங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியாது அப்படின்னு சொல்லி 100% அவங்க சொல்கிறது உண்மை தான். ஒருத்தவங்களுக்கு வலி அவங்க வீட்டில் எதனா இழப்பு ஏற்பட்டால் தான் அது வலி. ஆனால் அந்த வலியை என்னால் அவங்க சொல்லும்போது உணர முடிஞ்சுது. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு இழப்பு வந்துக்குது. அதால் நான் அதை உணர்றேன். இதில் கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் தெரியல, அது ஒரு சின்ன உயிர். அவங்களுக்கு எம்மா ஞாபகமாக அந்த இருக்கும். அதோட நினைவுகள் எப்படி இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட என் பையன் 4 வருஷம் ஆயிடுச்சு. சின்ன பையன் அவனுக்கு 1.5 வயசு இருக்கும். ஓகேவா? இருக்கும்போது இறந்துட்டான். நான் என்ன பண்ணேன், எனக்கு அது எப்பவுமே ஞாபகமாக தான் இருக்கும். இன்றைக்கி நேற்று நான் படுத்துனே இருந்தேன். திடீர்னு என் கையோட இவங்க அந்த நியூஸ் பார்க்கும்போது, நம்ம பையனும் இறந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு இது வரும்போது என்னையும் மீறி நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஃபாஸ்ட் போயிடுது, திருப்பி ரிட்டன் வராது. ஓகேவா? அதால் இப்போ நடக்கிறத வச்சு இது பண்ணிக்கோங்க. யாருமே ஒரு வலியை ஏற்றுக்க பாருங்கள், தவிர அதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணாவே அவங்களோட வலி உங்களுக்கு புரியல. சரி, நிஜமாக சொல்கிறேன், அவங்க வலி புரியணுன்னா நீங்கள் ஒரு இழப்பை சந்திச்சிருந்தா தான் அந்த வலியே புரியும். ஓகேவா? அதால் உங்களுக்கு பிடிக்கலையா, ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது, அன்ஈஸியாக இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. சீரியஸ் மூடில் போயிட்டேன். அடுத்த வர வீடியோ காமெடி மூடில் ஓகேவா? சின்ன இதுமாரி இது சொல்கிறது என் பழக்கம். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.